வணக்கம். இது நீலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஏர் ஃப்ரையரில், அதாவது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த 2 மீனும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக இன்க்ரீடியண்ட்டு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகம். மீன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மீனாலும் எடுத்துடுங்க. இது நான் முழு மீனாக அன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துடுங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நல்ல மிளகு பொடி 1 டீஸ்பூன், இதோட ஒரு பாதி லெமன், எலுமிச்சம்பழம் சாறு, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. கொஞ்சமாக தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா பேஸ்ட் ஆட்டு எடுத்துடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, எலுமிச்சம்பழமும் எண்ணெயும் விட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மீன் கழுகி முழு மீனாக எடுத்துருக்கிறேன். உள்ளால் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். வயிறெல்லாம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருங்க. இது மேலே இந்த மசாலாவை மேக்னேட் பண்ணணும். மீனில் நல்ல கோடு போட்டு விட்ருங்க. இந்த கோடு நல்லா டீப்பாக போடணும். பார்த்தா தெரியும். அந்த போன் வரைக்கும் அந்த கோடை போட்டு விட்ருங்க. உள்ளால எல்லா இடமும் நல்லா மசாலா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் மேக்னேட் பண்ண வச்சுருங்க. மீன் மசாலா நல்லா தடவி வச்சு இது அப்போ அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. ஒரு 3 ஆர்க்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இது அவ்வளவும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. நல்லா கொரன்னு அரைச்சா போதும். இதை மீன் மேலே சேர்த்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மீனும் மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நல்லா வயிறு உள்ள எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தால வாழை இலை எடுத்துடுங்க. இந்த லைட்டாக தீயில் ஃப்ளேமில் கொஞ்சம் காட்டி வச்சிட்டிங்கன்னா மடக்கச்சில் உடையாது. ஒரு இலை இப்படி வச்சிங்கன்னா இன்னொரு இலை இப்படி வச்சுருங்க. இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை, மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு, எக்ஸஸாக இருக்க மசாலா எல்லாமே அது மேலே வச்சுருங்க. மறுபடியும் வெங்காயம் வச்சிடலாம். 2 ஆர்க்கு கருவேப்பிலை. இதை அப்படியே பேக் பண்ணிடலாம்.
பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு கட்டு. இப்போ ஏர் ஃப்ரையரில் 190 டிகிரியில் 20 மினிட்ஸ் 190 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒன் 90 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டார்ட் போட்டுக்கலாம். இன்பிட்வீன் நடுவில் ஒருக்க நம்ம மாற்றி பார்ப்போம். வேணும்னா என்ன ஒரு வாட்டி கூட மாற்றி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திறந்து பார்த்துக்குங்க. 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். நம்மளோட மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஏர் ஃப்ரையர் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.